ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சும்மா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை 3 யோவான் 12 3 John verse 12. திமேத்திரியு எல்லாராலும் நற்சாட்சி பெற்றதும் அல்லாமல் சத்தியத்தாலும் நற்சாட்சி பெற்றவன். நாங்களும் சாட்சி கொடுக்கிறோம். எங்கள் சாட்சி மெய்யென்று அறிவீர்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல திமேத்திரியு என்ற மனிதனை குறித்து பார்க்கிறோம். அவன் நற்சாட்சி பெற்றவன், எல்லாராலும் நற்சாட்சி பெற்றவன். We are reading about a particular person whose name was Demetrius. Demetrius has a full report, a good report from all the people of God around him. Everyone bears a good testimony about him, saying that he was a good person. He was a believer who walks in the truth. Even the word of God testified about him that Demetrius followed every word of God in his life. The word of God was abiding in his life. That was the great testimony about Demetrius. நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த தெமேத்திரிய போல எல்லாராலும் நாம் நற்சாட்சி பெற்றவர்களாக இருக்க வேண்டும். சத்தியத்தினாலும் நாம் நற்சாட்சி பெற்றவர்களாக இருக்க வேண்டும். யார் என்னை பத்தி என்ன சொன்னா எனக்கு என்ன கவலை, நான் என் விருப்பம் போல செய்வேன் அப்படின்னு சொல்லுகிற போக்கு நமக்கு இருக்கக்கூடாது. எல்லாராலும் நாம் நற்சாட்சி பெற்றவர்களாக இருந்தால்தான் என்னுடைய ஊழியத்தை செய்ய முடியும். அப்போஸ்தலர் நடபடிகள் 6 சபைக்கென்று உதவிக்காரர்களை அவர்கள் தெரிந்து கொள்ளும் பொழுது அவர்கள் விசுவாசத்திலும் பரிசுத்த ஆவியிலும் நிறைந்தவர்களாய் நற்சாட்சி பெற்றவர்களாக இருக்க வேண்டும் என்ற தகுதியை அப்போஸ்தலர்கள் அந்த இடத்துல வைத்திருந்தார்கள். அதே போல இன்றைக்கும் நீங்களும் நானும் எல்லாராலும் நற்சாட்சி பெற்றவர்களாக இருக்க வேண்டும். If you want to serve God, you need to be testified by everyone about your spiritual life. You need to be approved of everyone in the place where you live. That is what every apostles and every elders and the deacons of the church required by the word of God. நம்முடைய வாழ்க்கையில நாம் அப்போஸ்தலர்களாலும் சாட்சி பெற்றவர்களாக இருக்க வேண்டும். Here we see John the Apostle testified about Demetrius, saying that we bear good testimony about Demetrius. நம்முடைய வாழ்க்கையில நாம் எல்லாராலும் நற்சாட்சி பெற்றிருக்க வேண்டும், சத்தியத்தாலும் நற்சாட்சி பெற்றிருக்க வேண்டும், ஊழியக்காரர்கள் மூலமாகவும் நற்சாட்சி பெற்றிருக்க வேண்டும். அப்பொழுது ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நம்மோடு தங்கும். நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் உம்முடைய வார்த்தையின்படி வாழ்ந்து எல்லாராலும் நற்சாட்சி பெற்றவர்களாக ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்திடணும். எங்களுடைய விருப்பத்தின்படி அல்ல, எங்களுடைய சித்தாந்தங்களின்படி அல்ல, எங்களுடைய கலாச்சாரத்தின்படி அல்ல, உம்முடைய வார்த்தையின்படி நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்திடணும். ஊழியக்காரர்கள் எங்களை குறித்து நற்சாட்சி பகர தேவனே, நாங்கள் ஊழியக்காரர்களோடு கூட சரியான வார்த்தையின் அடிப்படையில் எங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள எங்களுக்கு கிருபை தார். எல்லா தீமைகளுக்கும் விலக்கி காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.